பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் அந்த வார்த்தை கேட்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு ஒரு உதவியற்ற சூழ்நிலையில், எல்லாராலும் ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில், எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார், நான் இப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேனே, நான் வாழ்வதை விட நான் சாவதே நான் எனக்கு மேலானது என்று நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு நீங்கள் பயந்து கொண்டு இருப்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசேஷ விதமாய் உணர்த்துகிறார். உங்களுக்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசுகிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 113 சங்கீதம் 7 வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை நீங்கள் புழுதியில் கிடைக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எப்பேற்பட்டவனையும் எப்பேற்பட்ட ஸ்தானத்தினையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் உயர்த்த முடியும். ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்ட தாழ்மையில் நீங்கள் இடத்தில் இருக்கலாம். உங்களுடைய தாழ்மை குறித்து உங்களை பார்த்து பிறர் வந்து அவமதிக்கலாம், உங்களை ஒரு இழிவாக பேசலாம். உங்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களை புழுதிலிருந்து தூக்கி விடுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த நிலைமையில் இருந்து உங்களை மாற்றி உங்களை குப்பையில் இருந்து உயர்த்தி விசேஷ விதமாய் அந்த 8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடு கூட உட்கார பண்ணுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அதனால் தான் உங்களை பார்த்து இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்களை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவேன் சொல்கிறார். நீங்கள் நினைக்கிறார், நான் எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், எப்படி நான் அந்த ஸ்தானத்துக்கு உயர முடியும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் நினைத்தால் எப்பேற்பட்ட நிலைமைக்கு யாரையும் உயர்த்த முடியும். பிரியமானவர்களே, ஆடு மேய்த்த ஒருவரை கொண்டு ஆண்டவர் ராஜாவா மாற்றின தேவன் உங்களையும் ஆண்டவர் ஒரு ராஜாவின் ஸ்தானத்தில் உங்களை வைக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவரால் மாற்றக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் நிச்சயமாக தினமும் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ஒரு ஈசாக்கை போல ஒரு யாக்கோப்பை போல உங்களை நிச்சயமாக ஆண்டவர் மாற்றுவார். ஒரு முறை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. ஈசாய்க்கு உயர்த்தின தேவனே அப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. இந்த தாழ்மையில் இருந்து அப்பா ஆண்டவரே, இந்த இசப்பா இந்த வறுமையின் மத்தியில் அப்பா ஆண்டவர், இந்த கஷ்டத்தின் மத்தியில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்து இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் புழுதிலிருந்து நிச்சயமாக உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்காரப்படுவேன் என்று விசேஷ விதமாக வாக்கு கொடுக்கிறார். தேவன் தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.